நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் முதலீட்டு நண்பன் டிஆர் சாந்தாராம், டிஆர்எஸ் ஃபினான்சியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸிலிருந்து நிதி கல்வியறிவின் கீழ் நித்தம் ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் 2 நாட்களாக சேமிப்பு மற்றும் முதலீடுக்குள்ள வித்தியாசங்களையும், அதன் பிறகு முதலீடு எப்படி செய்ய வேண்டும் என்பதையும், முதலீட்டில் எத்தனை வகை இருக்கிறது என்பதையும் தெரிந்து வைத்துள்ளோம். அதை 3 வகையாக பிரிக்கலாம் என்றும் கூறியிருந்தேன். லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று 3 வகையாக பிரிக்கலாம். நேற்றைய தினம் நாம் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கீழ் எஃப்டிஸ், பிபிஎஃப், என்எஸ்சி, பாண்ட்ஸ் இவற்றை பார்த்தோம். இன்று மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் கீழ் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதில் முதலில் வருவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்பது ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டிஸ் அண்ட் டெட்ஸ் ஆர் ஹைப்ரிட் போர்ட்ஃபோலியோஸ். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ், அதாவது சாதாரணமாக யாரோ அதை மேனேஜ் செய்யவில்லை, நன்றாக படித்து அறிந்த ஃபண்டு மேனேஜர்களால் ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ். அவை ஈக்விட்டிஸ், அதாவது ஸ்டாக்கிலும் இன்வெஸ்ட் செய்கின்றன, பாண்ட்ஸிலும் இன்வெஸ்ட் செய்கின்றன, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லப்படும் கடன் பத்திரங்களிலும், மற்றும் இவை இரண்டும் இருக்கக்கூடிய ஹைபிரிட் போர்ட்ஃபோலியோவிலும் இவைகள் முதலீடு செய்யப்படுகின்றன. இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்றால், நம்மளோட ரிஸ்கானது டைவர்சிஃபைடு ஆகிறது. அதாவது அபாயமானது ஒரே ஒரு முதலீட்டில் இல்லாமல் பல்வேறு முதலீடுகளில் இருப்பதனால் நமது அபாயம் என்பது மிகவும் குறைகிறது. அடுத்தபடியாக பார்த்தால் டெட் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங் இன் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ் லைக் பாண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸரி பில்ஸ். கடன் பத்திரங்களிலும் ட்ரெஸரி பில்ஸிலும் இன்வெஸ்ட் செய்யும் மியூச்சுவல் ஃபண்டை நாம் டெட் ஃபண்ட்ஸ் என்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தால் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இது இரண்டும் சேர்ந்தது, அதாவது ஈக்விட்டி அண்ட் டெட் இரண்டும் சேர்ந்த பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ் டைப். அதாவது பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங் இன் போத் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட்ஸ், இதைத்தான் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் என்று கூறுகிறோம். இவை மூன்றுமே மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் கீழ் வருகின்றன. மிச்சம் இருக்கும் மற்ற ஃபண்ட்ஸுகளை நாளை தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.